பிக் பாஸ்ல இந்த முறை கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரசிகர்கள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு பிக் பாஸ்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இப்போ பிக் பாஸ்ல போய்கிட்டு இருக்கு. அதோட இரண்டாவது டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வட்டமா நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேஸ்கெட் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுல பால்ஸ் இருக்கும். கடைசி வரை அந்த பால்ஸை பத்திரமா பாதுகாத்துக்கிறவங்க தான் இந்த ஆட்டத்தோட வின்னர். அண்ட் இந்த ஒரு ஆட்டம் அக்ரெசிவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா கமருதீன் அவர்கள் இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸோட சேர்ந்து ஒரு அக்ரெசிவா காட்டுவார்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் நினைச்சிருந்தா அங்கிருந்து எத்தனையோ பேர்த்திட்ட போய் பால்ஸ் எடுத்திருக்கலாம். பட் அவரோட டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வா தான் இருக்காங்க. அவங்கள போயிட்டு பார்த்தீங்கன்னா பால் எடுத்திருந்தாங்க. பாரு ஒரு கட்டத்தில் அவரை தள்ளி விட்டுலாம் எடுக்க முயல்றப்ப ரொம்ப அக்ரெசிவாக பிடிச்சி பார்வை தள்ளி விட்டுருந்தாரு. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட கேமோட வெளியில விளையாடுறேன் அப்படிங்கிறது வேற. முழுக்க முழுக்க அவர் தள்ளி விட்டதை பார்க்கும்போது அவ்வளவு அக்ரெஷன் இருந்துச்சு. விட்டிருந்தா அடிச்சிருப்பார் போல. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாருகிட்ட அவர் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கும்போது அங்கிருந்த கண்டஸ்டன்ஸே ஷாக் ஆகி என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியில வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. கமருதீன் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு? அவருக்கு நீங்க கண்டிப்பா ரெட் கார்டு அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். அதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவ்வளோ அக்ரஷனோட தள்ளி விடுறாரு. விட்டிருந்தா அடிச்சிருப்பார் போல. அப்படி இருக்க அவர் ஃபேஸை பார்க்கும் போதே இதற்கு முன்னாடி சபரிக்கு நீங்க இதே மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க. அது வந்து ஃபன்னா பண்ணாலும் அதுக்கு வார்னிங் அப்படின்னு கொடுத்தீங்க. பட் கமருதீனுக்கு ஏகப்பட்ட வார்னிங்ஸ் கொடுத்தாச்சு. இதற்கு மேலேயும் இதே மாதிரி விட்டுட்டு இருக்க கூடாது. அதுலயும் பிக் பாஸ் வீட்ல இவ்வளவு குழந்தைகள் பெண்கள் பார்க்கும்போது ஒரு பெண்ணை இவ்வளோ அக்ரெசிவா அடிக்க போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏத்துக்க முடியாத ஒண்ணு. அவருக்கு நீங்க ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். கடந்த வாரம் எப்படி சபரிக்கு அட்ரஸ் பண்ணி அதை கேட்டாரோ அதே போல கமருதீனை அட்ரஸ் பண்ணி இதை கேட்கணும். இதே மாதிரியான ஒரு வெஞ்சன்ஸோட அவர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அவருக்கு ரெட் கார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேருமே அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கீதா கோவிந்தம் அப்படிங்கிற படத்தின் மூலியமா இண்டஸ்ட்ரியிலே அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருந்தவங்க தான் இந்த ஒரு ஜோடி. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜோடியின் வெற்றியின் காரணமாக அடுத்து டியர் காம்ரேட் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து நடிக்கலை அப்படின்னாலுமே 2 பேத்துக்குள்ளேயும் நட்பு காதலாக மாறி இருக்கு. கடந்த வருஷம் அதை 2 பேருமே ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப சூப்பரான வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேத்துக்குமே சூப்பர் ஹிட் படங்கள் அமைஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. கரெக்டாக சொல்ல போனால் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ வரைக்கும் இது அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அவங்களே அறிக்கையாக விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு இவங்களோட படத்தில் டியர் காம்ரேட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.